வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா, ஒரு பர்ஸு தான் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 8mm பாசி எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டுமே 8mm தான். பாருங்கள், இதே மாதிரி பாக்கெட்டில் வாங்கினது. இப்படிதான் இந்த பாக்கெட்டில் வாங்கிட்டு வந்தேன். 1/2 கிலோ பாக்கெட்டு. பாருங்கள், பர்ஸ் மாடல் இந்த மாடல் தான் செய்ய போகிறேன். என்கிட்ட ஏற்கனவே இருந்த மாடல் தான். பாருங்கள், இதே மாதிரி தான் எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க. ஒரு 4-5 பர்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் இதே மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் உள்பக்கமாக துணி வச்சு தைக்கிறது எல்லாமே உங்களுக்கு வீடியோ போடுறேன். பார்த்து நீங்களும் செய்து பாருங்கள். இதை செய்து நீங்கள் எவ்வளோ பாசி வாங்குறீங்க, எவ்வளோ செலவாகுதுன்னா பார்த்துட்டு நீங்கள் சேல்ஸும் பண்ணலாம். பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே கேட்பாங்க அந்த பர்ஸை பார்த்த உடனே. நீங்களும் இதே மாதிரி செய்து சேல்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இந்த 2 கலர் பாசியும் எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு இது அளவு உங்களுக்கு சின்ன பாசி தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்படி அளவு எடுக்கிறதுனா, இன்ச்சு கணக்கு அளவு எடுத்துக்கிடுங்க. அதாவது அடிப்பக்கம் 7 இன்ச்சு வரணும். பாருங்கள், இந்த பக்கம் வீதியை நான் அளந்து காமிக்கிறேன். எல்லார்கிட்டையுமே ஒரே அளவு பாசி இருக்காது. இப்படி சின்ன பாசிலையும் செய்யலாம். ஆனால் எண்ணிக்கை இதில் கூடுதல் வரும். அளவு இன்ச்சு கணக்கு ஒரே மாதிரி தான் வரும். அதனால தான் நான் இப்போ பெரிய பாசியில் செய்யும்போது எனக்கு இந்த அளவு கம்மியாக வரும் பாசி, இந்த பூ போடுற எண்ணிக்கை. அதனால தான் நான் இன்ச்சு கணக்கு அளந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். பாருங்கள், அடி அளவு 8 இன்ச்சு இருக்குது. 8 இன்ச்சு எடுத்துக்கிடுங்க. அதுக்கு மேல் பக்கம் அளவு 10 இன்ச்சு இருக்குது. அதாவது 9.5 9.75 போல் இருக்குது. 10 இன்ச்சு போட்டுக்கிடுங்க. மேல் பக்கம் அளவு பாருங்கள் 7 இன்ச்சு இருக்குது. அப்போ 8 10 7 இதே மாதிரி தான் இந்த அளவில் செய்ய போகிறோம். அதே மாதிரி உயரம் பாருங்கள், உயரமும் அதே மாதிரி 6 தான் இருக்குது உயரம். இதே உயரம் போதும். நமக்கு செல்லு உள்ளே வைக்கிறதுக்கு இதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்படி செல்லு அழகாக இருக்கும். ஒரு சின்ன தண்ணி பாட்டில் போட்டுக்கிடலாம். நான் அப்படி தான் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நமக்கு அடி நல்லா வீதியாக இருக்கும். அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த நீல கலர் பாசியில் ஒரு 5 பாசி போட்டுக்கிடலாம். பாருங்கள், 5 பாசி போட்டிருக்கேன். 5ஆவது பாசியில் இப்படி இந்த ட்ரோயினை குறுக்க விட்டு எடுத்துகிட்டு அதே மாதிரி சென்டர் படுத்திக்கிடுங்க. பாருங்கள், 5 மணிப்பூ போட்டிருக்கேன். அடுத்தது இந்த பாசியில் ஒரு 2 பாசி, இதில் ஒரு 2 பாசி இந்த சைடு போடணும். இதில் ஒரு பாசி போடணும். இந்த ஒரு பூவும் தான் 5 மணி பூ போடணும். அதுக்கப்புறம் 6 மணி பூ போடணும். இந்த பக்கத்தில் அதே மாதிரி இதில் 2 பாசி போட்டுட்டு அந்த நீல கலர் பாசியில் குறுக்க விட்டு எடுக்கணும். பாருங்கள், இந்த நீல கலர் பாசியில் இப்படி குறுக்க விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இப்படி வரும். அடுத்தது போடும்போது இந்த பாசிலே தான் 6 மணி பூவும் போடணும். நீல கலரில் இந்த சைடில் 3 பாசி போடணும். இந்த சைடில் 2 பாசி போடணும். பாருங்கள், இந்த சைடு 3 இந்த சைடு 2 போட்டிருக்கேன். இப்போ இந்த பாசியில் 3ஆவது பாசியில் இந்த ட்ரோயினை குறுக்க விட்டு எடுத்துடலாம். இப்படி நம்ம நீளமாக தான் போட போகிறோம். அடுத்தது போடும்போது இந்த பாசி 2 இதில் 1 போடணும். இந்த சைடில் இதில் 2 பாசி, இந்த சைடு போடும்போது இதில் 2 பாசியும் இது ஒரு பாசியும் போடணும். பாருங்க, நான் இவ்வளோ போட்டிருக்கேன். முதல் பூ தான் நம்ம 5 மணி பூ போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு எல்லாமே 6 மணி பூ தான் போட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த ரவுண்டை எண்ணிக்கிடுங்க. அதாவது இந்த நீல கலரில் ரவுண்டாக போடக்கூடியது 6 பாசியுமே இந்த நீல கலர் தான் இருக்கும். இதில் சைடில் நீலம் இருக்கும். நடுவில் தான் 2 பாசி ரோஸ் இருக்கும். அதனால் அதை எண்ண வேண்டாம். இதை மட்டும் எண்ணிக்கிடுங்க. 1 பூ 2 3 4 5 6 பூ போட்டிருக்கேன். எனக்கு இப்போ நான் டேப் வச்சு அளந்து பார்த்தா எனக்கு 7 இன்ச்சு தான் இருக்குது. 8 இன்ச்சு வரணும். அதனால் இன்னொரு பூவும் போட்டுடலாம். இன்னொரு பூ ரோஸ் கலரில் போட போகிறேன். 2 ரோஸும் ஒரு நீளமும். இந்த சைடு 2 ரோஸ் போட்டுட்டு அதுக்கு பிறகு இதே மாதிரி இந்த அற்றத்தில் 5 மணி பூ தான் போட போகிறோம். அப்போ நமக்கு 7 பூ வந்துடும். நான் போட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ ஒரு சைடு ஒரு பாசியும் இன்னொரு சைடு 3 பாசியும் போட்டிருக்கேன். இப்போ நமக்கு சேர்ந்தா 5 பாசி ஆயிரும். இதில் ஒரு சைடாக ஒதுங்கி இந்த நாட்டு வரட்டும் அப்படிங்கிறதுக்காக இதே மாதிரி போட்டிருக்கேன். போட்டுட்டு இதில் ஒரு நாட் போட்டுடலாம்.
பாருங்கள் 2 நாட் டைட்டாக போட்டு விட்ருங்க. எனக்கு இந்த டொயின் வந்து நல்ல பெரிய டொயின்னு, இந்த பாசிக்கு நல்ல துவாரம் பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக பெரிய டொயின் எடுத்திருக்கேன். பாருங்கள் இப்படி செய்து முடிச்சாச்சு. இது இந்த பக்கமாக 5 மணிப்பூ, இந்த பக்கமாக 5 மணிப்பூ, நடுவில் எல்லாமே 6 மணிப்பூ தான் போட்டிருக்கோம். இதை மட்டும் எண்ணி பார்த்துக்கிடுங்க. 1 2 3 4 5 6 7 பூ இருக்குது. எனக்கு கரெக்டாக 8 இன்ச்சு வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி தான் நான் போட போகிறேன். இப்போது இதில் நம்ம ஒரு பூ செய்து வச்சுது நீளமாக இப்படி போட்டுட்டு டைட் பண்ணி நாட் போட்டு நல்லா டைட் பண்ணி வச்சுருங்க. நம்ம ஒரேடியாக போட்டு கண்டினியூ பண்ணி போட்டுகிட்டே இருந்தால் நீளமாக உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதாவது இந்த பர்ஸில் இருக்கிற மாதிரி பாருங்கள், அடுத்த லைன் போடும்போது இந்த பாசியை போட்டு கொண்டு வரணும். அப்போது இந்த 2 பாசியும் போடணும், இதுவும் போடணும். அப்போ உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும். அதனால் நான் ஒரு ஈஸியான மெத்தட் சொல்லி தரேன். அப்படின்னா இப்போ நம்ம 7 பூ போட்டாச்சு. அதுக்கு பிறகு இதே மாதிரி இனி இந்த ரவுண்டு வந்து 8 வர்றது மாதிரி எல்லாமே 6 மணிப்பூ போடணும். இந்த 5 மணிப்பூ இது மட்டும்தான் போடணும். அடுத்தது லைன் போடும்போது இந்த பூ வந்து 8 வரணும். ஆனால் 6 மணிப்பூ தான் இருக்கணும். நான் காமிக்கிறேன், போட்டு வச்சுருக்கேன் நான் எல்லாமே. பாருங்கள், இதுதான் நம்ம இப்போ போட்டது. நான் முதல்ல போட்டு வச்சது இந்த இருக்குது பாருங்கள். இது வந்து 8 பூ வரும். 3 6 8 வரும். இதுக்கு மேலே வரணும். ஆனால் இது வந்து 2 சைட்லேயுமே 6 மணிப்பூ தான் போடணும். எல்லாமே 6 மணிப்பூ. இது அதுக்கு மேலே வரக்கூடியது பாருங்கள். இது அதுக்கு மேலே வரக்கூடியது. இது வந்து இதில் இந்த 5 மணிப்பூ எதுக்கு போட்டிருக்கோன்னா இதில் தான் வந்து முக்கு திரும்பி வரும். அதுக்காக தான் இதில் 5 மணிப்பூ போட்டிருக்கோம். அதே மாதிரி இதுலேயும் ஒரு முக்கு வரும். அதனால் இதையும் இது 9 பூ இருக்குது. இதுலேயும் 5 மணிப்பூ 2 சைட்லேயும் போட்டிருக்கோம் பாருங்கள். இதை மட்டும் நீங்கள் கவனமாக வச்சுட்டு இதே மாதிரி நீளமாக போட்டு எல்லா பீஸும் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு பர்ஸு போட்டு முடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே பாருங்கள், நான் இப்போ இது 9 போட்டு வச்சுருக்கேன். முதல்ல இது 7 8 9, அடுத்தது 8, அடுத்தது 7, அடுத்தது 6. பாருங்கள், இதே மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கிடுங்க. பாருங்கள், இதே மாதிரி எல்லாம் செய்து எடுத்து வச்சுருக்கேன். அளவும் பாருங்கள், இது வந்து கரெக்டாக 7 இன்ச்சு இருக்குது. அதே மாதிரி இது வந்து 10 இன்ச்சு இருக்குது. இது 8 இன்ச்சு. உயரம் அதே மாதிரி நமக்கு பாருங்கள் 7 இன்ச்சு. நமக்கு இனி இதில் ஊடைய ஒவ்வொரு பாசி வரும், கரெக்டாக வரும். நான் இடையில எடை விட்டு தான் வச்சுருக்கேன். கரெக்டாக 7 இன்ச்சு வந்துடும். இதே மாதிரி போடணும் அப்படின்னா இந்த அளவு யூஸ் பண்ணிக்கிடுங்க. அதாவது அடியில் 8, இந்த இடத்துல 10, மேலே 7, இதே மாதிரி போட்டு பாருங்கள். அப்படி இல்லை இதை விடையும் கொஞ்சம் பெரிய பேக்காக வேணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்ச்சு கணக்காக அளவு கூடுதல் படுத்திக்கிடுங்க. இந்த பக்கத்தில் இங்கே 10 வர்றது மாதிரியும், இங்கே 12 வர்றது மாதிரியும், இங்கே 7க்கு 9 வர்றது மாதிரியும் போட்டால் கொஞ்சம் ஹேண்ட்பேக் மாதிரி பெருசாக கூட போடலாம். அது எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதே மாதிரி போட்டுக்கிடுங்க. இன்ச்சு கணக்கு கரெக்ட் பண்ணிவிட்டு பாசி என்ன பாசி எடுக்கிறீங்களோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் இந்த ரவுண்டை மட்டும் எண்ணி போட்டுக்கிடுங்க. இப்போ என்ன பாருங்கள், எனக்கு இந்த பர்ஸில் வந்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். எண்ணிக்கை கூடுதல் வந்திருக்கும். ஏன்னா இது வந்து சின்ன பாசி. இப்போ நம்ம இதில் கடைசியில் அடியில் உள்ள லைனில் 7 பூ தான் வருது. இதில் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 பூ வருது பாருங்கள். அதனால் இதே மாதிரி தான் சின்ன பாசியாக இருந்தால் இந்த பூ எண்ணிக்கை கூடுதல் வரும். அளவு கணக்கு இன்ச்சு கணக்கு மட்டும் ஒரே அளவாக எடுத்துக்கிடுங்க. கூடுதலாக வேணும்னா உங்களுக்கு கூடுதலாக எடுத்துக்கிடுங்க. இதுதான் அதில் உள்ள முறைகள் எல்லாமே நம்ம பண்ணுறது. இதே மாதிரி நீங்கள் எல்லாமே 2 பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கிடணும். இதில் 2 பீஸ் போடணும், இதில் அதே மாதிரி 2 பீஸு, இதில் 2 பீஸு, இதில் 2 பீஸு. அதாவது 8ல் மட்டும் 4 பீஸ் வரும். ஏன்னா நமக்கு 8 வந்து இந்த பக்கமும் 1 வந்திருக்கு, இந்த பக்கமும் 1 வந்திருக்கு. வேறு எல்லாமே இது 7, இது 8, இது 9, இது 8 7 6. அப்போ இதில் 2 பீஸு, இதில் 2 பீஸு, இதில் வந்து 4 பீஸ் போடணும். இங்கே 2 வரணும், இதில் 2 வரணும். இப்படி போட்டு எடுத்து வச்சுக்கிட்டா நம்ம இனி ஜாயின் பண்ணுறத பார்க்கலாம். இதே மாதிரி நீங்களும் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். பிறகு ஜாயின் பண்ணுறது எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். விரல் வலி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.